சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அருண் சீதா கிட்ட நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கோயில்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை அங்கேயே இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்துகிட்டு இருக்கிறாப்ல. அதே டைம்ல சீதா வந்து பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாமே அவங்க அம்மா தம்பி அதே மாதிரி மீனாவும் அங்கதான் இருக்கிறாங்க. மீனா கிட்டயும் சொல்லிக்கிட்டு நம்ம சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அருணுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம சீதாவோட அம்மா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் கோவம் தான் படுறாங்க. "இன்னும் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி. அதே டைம்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா, முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி, அருண் வந்து சரியில்ல அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்டயே பேச ஆரம்பிச்சர்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சீதா ரொம்பவுமே கவலையில இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அருண் கோயிலுக்கு வந்துடுறாப்ல. ஆனா, அந்த நேரத்துல சீதாவோட அம்மாவும், தம்பியும் இல்ல. வேலை விஷயமா வெளியில போயிடுறாங்க. அப்ப நம்ம அருண் வந்து பாத்தீங்கன்னா, யார்ட்ட சொல்லனாலும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சீதா கிட்டயும், மீனா கிட்டயும் உங்க ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாப்ல. ஸோ, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். முத்துவும் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லிட்டு நம்ம அருண் இந்த மாதிரி எங்க அம்மா வேற ஒரு பொண்ண பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் சீதா கதறி அழுவ ஆரம்பிச்சர்றாங்க. இந்த பக்கம் நம்ம நியூஸ்லலாம் பரவ ஆரம்பிச்சுருச்சு. நம்ம அருண் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருடன புடிச்சத வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டியே குடுக்க ஆரம்பிச்சர்றாப்ல. ஸோ, இப்ப மொபைல்ல வந்து முத்துவோட ஃபிரெண்ட்ஸ்லாம் பார்த்து, "பரவால்லடா, பார்றா இந்த அருண் போலீஸ் ஒரு திருடன புடிச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லி வீடியோவ காமிக்கும்போது, "ஏய் இவன் புடிச்சானா? நான் தான்டா புடிச்சேன்" அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ, அதுக்கப்புறம் தான் தெரியுது, அப்ப இவன் மட்டும் புடிக்கலையா? நீ தான் புடிச்சு குடுத்தியா? அத புடிச்சு குடுத்தவன வச்சு இவன் புரமோஷன் வாங்கிக்கிட்டானாட்டுக்கு, அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவன் இப்படி பொய் பேசிக்கிட்டு இருக்கான்? அப்படிங்கிற மாதிரி இப்ப ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க மனோஜ் ரோகிணிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாப்ல இல்லையா? அங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு மறைஞ்சிருந்து பார்க்கும்போது, ரோகிணி ஒரு பையனோட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கோவப்பட்டு மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சண்டை போடும்பொழுது, "இவரு என் ஃப்ரெண்ட் மகேஷோட ஹஸ்பண்ட். இவ தான் என்னோட ஃப்ரெண்ட் மகேஷ்" அப்படின்னு ரோகிணி தன்னோட ஃப்ரெண்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் ரோகிணி பிளான் பண்ணி பண்ணது தானே! அப்ப ரோகிணி மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம தான் சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி, நம்ம ரோகிணி கிட்டயே மனோஜ் மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் எப்படியோ மனோஜ தன் பக்கம் இழுக்குறாங்க நம்ம ரோகிணி. கூடிய சீக்கிரத்துல நம்ம மனோஜ் விஜயாவையே எதுக்க போறாரு அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியுது. ஸோ, இன்னைய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.